ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அனினஸ் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோர்ட்டல் காம்பட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். மோர்ட்டல் காம்பட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் மூடில் வந்து நம்ம வந்து கடைசி டவரை வந்து ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ கடைசி டவரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வைக்கலாம்னா கைஸ் இன்னொன்று சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஃபேட்டல் டவல் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது காட் ஹெல்ப்பர் டன்னோக்கி கிடச்சிச்சு கைஸ். அதோட இதை பார்த்தா ஃபூஜின்னு இருந்துச்சு, ஃபூஜின் செட்டு இருந்துச்சு. ஃபூஜின் செட்டுனா என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதில் ஏதோ சொல்லியிருக்காங்க, இஃப் திஸ் எக்யூப்மெண்ட் அலாங் சைட் காட் ஹெல்ப்பர் கிட்ஸோன் இருந்துச்சுன்னா எனி டைமண்ட் ஃபூஜின் கெயின்ஸ் 40% சான்ஸ் டு perform a special combo ender dealing massive damage. If the last opponent is under 25% the brutality is performed instead of a special combo ender ending the fight immediately. அப்படின்னா எனக்கு சுத்தமாக என்னன்னு புரியல. யாருக்காச்சும் புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ அதுதான் சொல்லலான்னு வந்தேன். ஸோ வாங்க நம்மளோட கியர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போது போகலாம். கான்வெர்ட் ஆப்ஸ் கேசல் கேஜ் ஏர்மேக் வச்சுப்போமா? வேணாம் குங்லா வச்சுப்போம். ஓ 2 கான்வெர்ட் ஆப்ஸ் கேசல் கேஜா? அப்போ ஓகே, நமக்கு இவனை வச்சுக்கலாம். இவனை சரி, பொசஸ்ட் கன்சியை லெவலப் பண்ணோம், அவனை வச்சுப்போம். ஸ்டார்ட். ஸோ இதுதான் கைஸ் லாஸ்ட் பேட்டில். இதில் வந்து ஃபெட்டாலிட்டி வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கடைசி பாஸ் யாருன்னு தெரில, அந்த பாஸை மட்டும் முடிச்சிட்டோன்னு நம்மளால் வந்து ஃபெட்டாலிட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் கைஸ். ஸோ நம்ம இந்த பேட்டில் ஆரம்பித்தாச்சு. இவனையும் முடிக்க போகிறோம். அதுக்குள்ளே எப்படி முடிக்க முடியும்? முடிக்க போல் சண்டை போட்டுட்ருக்கும். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து சண்டேல, இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது சாட்டர்டேவா? ஓகே, அப்போது சண்டே வந்து உங்களுக்கு வந்து 2 வீடியோ வரும் கைஸ். ஐயோ இது செத்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அப்புறம் இது மொத்தமாக இதுவாயிடும். இன்றைக்கி வந்து சண்டேனா உங்களுக்கு 2 வீடியோ வரும் கைஸ். ஏன்னா நம்ம வந்து சாட்டர்டேவும் வீடியோ அப்லோட் பண்ணலையா, இன்றைக்கி 2 வீடியோ வரும். அதனால தான் குங்களா வச்சு மேட்ச்சை முடிச்சிடலாம். குங்களாவோட இது அது பேர் என்னது, எக்ஸ்ரே போட்டுவோமா? போடலாம். ஐயோ ஐ திங்க் இந்த டீம் ஃபஸ்ட்டு போல இருக்கே, தோத்துட்டுமே. ஹேட் ட்ராப் நைஸ். அப்படியே ஆடுறா. வேறு டீம் வச்சுட்டு வந்துட்டுருக்கான் போல இருக்குது. ஐயோ வேஸ்ட் ஆகிடுச்சே. இதில் பியர்சிங் மெலினா வேலை இருக்கிறா, அவங்ககிட்ட ஸ்பெஷல் அட்டாக் 2 இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த பாஸ் பேட்டிலே தாங்க ரொம்ப பெரிய என்னடா இவன் மறைஞ்சி வரான். ஓ ரெப்டை இல்லை, பெரிய தொல்லை என்னதுன்னா இதுதாங்க கைஸ். இவங்க நம்மளை அடிச்சுனே இருப்பாங்க. அந்த மெயின் கேரக்டர், நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்களா, அந்த மெயின் கேரக்டர் செத்து வச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ இருங்க கைஸ், நான் பேட்டில் நம்பர் 9 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இவன் நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க கைஸ். ஐயோ அடிச்சுட்டே இருக்கானே. குஞ்சேன் பொஜிட்ஸோ இவ்வளோ எத்துனுவா. இந்த கேசல் கேஜ் அடியே தாங்குவா, ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற கேசல் கேஜ் ஒரு அடியே தாங்க மாட்டேங்கிறாளே. டக்குன்னு முடியும். இன்னும் 2 காப்பி கிடச்சிச்சின்னா இந்த கேசல் கேஜை ஃபுல் லெவலப் பண்ணிடலாம் கைஸ். வெனமனஸ் டிவோரா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் கைஸ். என்ன நியூஸ்னால், ஸோ அடுத்த சேலஞ்சஸ்லாம் யாருன்னு சொல்ல போகிறேன். அடுத்த சேலஞ்சஸ் வந்து பியர்சிங் மெலினா சேலஞ்சு, அப்புறம் மாஸ்க்மேன் குஞ்சின் சேலஞ்சு கைஸ். பியர்சிங் மெலினா சேலஞ்சு, மாஸ்க்மேன் குஞ்சின் சேலஞ்சு. ஸோ பியர்சிங் மெலினாக்கு பிரான்ஸு, சில்வரு அப்புறம் அவுட் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். அவுட் வேர்ல்டு, அப்புறம் அவுட் வேர்ல்டுக்கு அப்புறம் யாராவது வருமே.
ஐயோ மறந்துச்சே. ஏதோ ஒரு கேரக்டர் வச்சுட்டு வர சொல்லுவாங்களே, கென்சியா? இல்லை அது கிட்டானாக்கு. ஸோ யாரா? கோட்டல் கான். மெலினாக்கு வந்து கோட்டல் கான். குஞ்சினுக்கு வந்து யாருன்னா ஜாக்யூ பிரிக்ஸு, மார்ஷல் ஆர்டிஸ்ட்டு, சில்வர் பிரான்ஸு, அப்புறம் அதே தான் சில்வர், அந்த மாதிரி தான் போவோம். ஸோ அதுதான் இந்த நியூஸை ப்ரொவைட் பண்ணலாம் தான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்த டவர் வந்து ஒயிட் லோட்டஸ் டவர் தாண்டி அடுத்து எந்த டவர் வரும்னா கோல்டு டவர் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இதுவே நம்ம ஜூலைக்கு தான் முடிய போகுது இந்த டவரு. இது ஐயோ கிராக்கர் போட்டான். ஐயோ இப்போ ஏன் கிராக்கரை பார்க்குறியா? ஸ்டண்ட் டபுள் வர்சஸ் ஸ்டண்ட் டபுள்ரா. அடுத்த டவர் வந்து கோல்டு டவர். ஏன்னா ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபர் அதெல்லாம் கோல்டு மாதம் தானே வரும். அதனால் கோல்டு டவர் விடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டவர் அது பேர் நான் ஷுராராயு டவர் தான் விட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டவர் வரோன்னு தெரில கைஸ், பார்த்துட்டே இருந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம வந்து முடிச்சுட்டே வரோம் இந்த பேட்டில்ஸ் எல்லாம். ஸோ கைஸ் நம்ம 150 சப்ஸ்கிரைபரை தாண்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். 150 சப்ஸ்கிரைபருக்கு க்ளோஸில் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஒரு சின்ன க்ரியேட்டருக்கு ஹெல்ப் பண்ண மனசு இருக்கா கைஸ். ஸோ அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை முடிக்கணும். முடிச்சாச்சு. ஸோ கைஸ் நம்ம லெவல் 9க்கு வந்துட்டோம். லெவல் 9ஓட மாடிஃபையர் வந்து டார்க் மேஜிக். ஸோ இந்த பேட்டிலையும் நம்ம வந்து முடிச்சிடலாம் கைஸ். ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு 2-3 அடி வச்சாலே முடிஞ்சிடும் மேட்ச்சு. ஸோ டக்குன்னு முடிப்போம். டக்குன்னு முடிடும். டக்குன்னு முடிச்சு மேட்சை முடிக்கணும் கைஸ். ஐயோ கானோட அப்ஸா மறுபடியும் பரவாயில்ல. நான் ஃபியூஷன் லெவல் 8, அவள் ஒன்லி 6. என்னை விட 2 ஃபியூஷன் கம்மி. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அசால்ட்டாக. ஓகே முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டண்ட்டு வெளியே எடுத்துருவான். அவ்வளோதான். ஸ்டண்ட்டு கிராக்கரை போடு. முடிஞ்சிச்சு. மறுபடியும் இன்னொரு கிராக்கர். நைஸ், முடிச்சாச்சு கைஸ். ஸோ அடுத்து பாஸ் யாருன்னு பார்த்துடலாம். பாஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அசால்ட்டாக முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் அசால்ட்டாக தான் முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபியூஷன் லெவல் 7 இல்லை 8 கேசல் கேஜ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இது கிடையாது கைஸ், எக்ஸ்பி. யார்? பாஸ் அசாசன் கிட்டானாவா? பார்த்துக்கலாம். அட்டாக் பாருங்கள், வெறும் 3000 தான். கிரிம்சன் அண்ட் வேணாம் பார்ப்போம். கிட்டானாஸ் பாய்சன் அண்ட் ப்ளீட் டூ மேசிவ் டேமேஜ். டேப் த ஜென்சே ஹீலிங் ஓர்ப்ஸ் டு ரிமூவ் த எஃபெக்ட்ஸ் அண்ட் ரிசீவ் ஹெல்த்தா. ஜென்சேவா? அது என்ன ஜென்சே? ஓ டைமண்டா? ஏதோ ஜென்சே ஓர்ப்னு இருக்கான், அதை பண்ணால் முடிக்கலாமா? ஸோ இதாங்க கடைசி பேட்டில். பாய்சனு எல்லாமே அப்ளை பண்ணுவாலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாம் ஃபைட்டை. ஏதோ ஜென்சே ஓர்லாம் டேப் பண்ணால் போவோன்னு சொல்கிறாங்க, என்னதுன்னு தெரில. இந்த டேப் பண்ணுறேன். ஓ இதை டேப் பண்ணால் நம்மளுக்கு வர எஃபெக்ட்ஸ். டேப் ஓர்ப்ஸ் டு ஹீல். ஓ ஹீல். செம்ம பரவாயில்லையே, நல்லா புதுசாக பண்ணியிருக்காங்க கைஸ். கான்செப்டோடு பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நைஸ் தான். பாய்சன் க்ளீன்ட். அடி அவள் தான் முடிஞ்சிச்சு. கிட்டானா முடிஞ்சிச்சு, அவள் தான் முடிச்சாச்சு. பிளாக் மட்டும் தான் போடுறான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். கேசல் கேஜ் வச்சு முடிச்சாச்சு. ஜானி வந்து மூன்றா மேட்ச் முடிஞ்சிச்சு, அவள் தான். டைமண்டு கேரக்டரு, கோல்டு கேரக்டரு யாராக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க ஜானி. ஐயோ ஓ மை காட் கைஸ், எக்ஸ்ரே கைஸ். ஆனால் அவளுக்கு அவ்வளோ எனர்ஜி வரவே இல்லையா? ஸ்டார்டிங்கில் எப்படி எக்ஸ்ரே பண்ண முடியும்? ஜானி செத்தா போச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ
ஒரு டேமேஜ் கூட நடக்கலை. பாய்சன் க்ளீன்டு. சூப்பர் சூப்பர். கொஞ்ச நேரம் தான், முடிச்சிடலாம். சரி, அந்த கேசல் கேஜ் வச்சு பண்ணுவோமா மிச்ச பேட்டில்? இவளுக்கும் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாடுறா, இந்த கேசல் கேஜ் வச்சு முடிப்போம். என்னடா இது? ஓகே, 2 ஹிட்டு 1 ஹிட்டு. நைஸ், முடிச்சாச்சு. இல்லை, என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறா? பாய்சன் க்ளீன்டு. என்னடா இது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஃபெட்டாலிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் ஹர். அப்பாடி, வாய் கிஞ்சிச்சுப்பா. ஐயோ, இல்லை ஃபோட்டோ வேறையா? ஐயோ, பெய் மலை இருக்கிறா. ஃபெட்டாலிட்டி தான். என்னடா அது? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அப்புறம் கிட்ட வருது. ஓகே, முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி வந்திருந்தா மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ முடிச்சாச்சு கைஸ். 20 souls. பொஜிட்ஸோ ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. ஜேடோட இது ஆல்ரெடி இருந்துச்சு நம்ம கையில். ஸோ முடிச்சாச்சு பேட்டில் டவரை. நைஸ். ஸோ கைஸ், மொத்தமாக முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பை கைஸ், பை.